வேளையில் கர்த்தாவை கூடி வந்து இந்த பைபிள் ஸ்டடி கலந்து கொள்ளும்படியாக கர்த்தாவை கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம். இன்றைக்கு கர்த்தாவை ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொள்ள முடியாத கிருபை எங்களுக்கு தருகிறாங்க. கர்த்த கோட்டைகளை மறைத்து கர்த்தாவைகளை நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். என்னுடைய நான் அறிவோ கர்த்தாவை புத்தியோ கர்த்தாவை எல்லாவற்றிலையும் பாருங்கள் கிருபை பிரசன்ன சமாதானம் கூட இருந்து ஆசீர்வாதமாக வழி நடத்த கர்த்தாவை கிருபை உயர்த்தும் கனப்படுத்தும் மகிமைப்படுத்தும். இயேசு நாமம் நல்ல பிதாவே மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து நாமம் அனைவரையும் நல்ல நாளில் நம்ம ஒருமித்து தேவ சமுத்திரம் கூடி வந்து மறுபடியும் தேவ வார்த்தைகளை கேட்கவும் அதிலிருந்து வசனங்களை கற்றுக்கொள்ளவும் கற்று நம்மளுக்கு கிருபை செய்வராக. கடந்த நாளில் நம்ம வந்துட்டு ரோமர் நிருபங்கள்லேருந்து நம்ம தலைப்புகள்ல இருந்து நம்ம என்னவோ தலைப்புகள்ல இருந்து நம்ம படித்தோம். அந்த பல விதமான தலைப்புகள் அதில் நம்ம கவனித்ததான தலைப்பு கிருபை, பாவம், அதுபோல கிறிஸ்து, தேவன், பரிசுத்தாவியானவர், வல்லமைகள், தேவன் தருகிறதான கிருபைகள், ஈவுகள், இப்பேற்பட்டதான கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்கணும், ஒற்றுமை குறித்து எல்லாத்தையும் குறித்து நம்ம நியாயப்பிரமாணத்தை குறித்து இதெல்லாம் நம்ம கற்றுக்கொண்டோம். ஆனால் இன்றைக்கு ஒரு நிருபத்தை நம்ம தியானிக்கலாம். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச நிருபம் தான் அநேக நேரத்தில் நம்ம முறையில் பிரசங்கிச்சிருக்கிறோம். ஆனாலும் இன்னைக்கு எதை எபிரேயர்கள் நிருபம் தான் எடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அது கொஞ்சம் கூட அதுக்கு அந்த சப்ஜெக்டுக்கு போகிறதுக்கு முன்பதாக பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தை நமக்கு தியானிச்சுட்டு பிலிப்பியர், கொலோசியர், எபேசியர் பாஸ்ட் ஆல்ரெடி எடுத்துட்டாரு. பிலோமோன், அதாவது பிலிப்பியர், கொலோசியர், பிலோமோன் இந்த இந்த புத்தகங்களை எடுத்த பிறகு நமக்கு எபிரேயருக்கு நிறுவனத்தில் போகலான்னு ஒரு ஒரு கணிப்பில் இருக்கிற நமக்கு ஜெபிக்கலாம். கர்த்தருடைய சித்தம் எதுவோ அது நடக்கும். அல்லேலூயா. பாருங்க, இந்த பிலிப்பியருக்கு நிறுவனம் யாரால் எழுதப்பட்டது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பவுல் ஆகிய அப்போஸ்தலன் ஆகிய பவுல் பிலிப்பிய சபைக்கு எழுதினதான ஒரு நிருபம் இல்லைங்களா? ஆமா இல்லைங்களா? ஆமா. அப்போ இந்த நிருபத்தை பவுல் இந்த நிருபத்தை அந்த சபைக்காக அவர் எழுதும்போது அவருடையதான சூழ்நிலை என்னவென்று உங்களுக்கு தெரியும். அதாவது பிலிப்பியர், எபேசியர், கொலோசியர், பிலோமோன். பிலிப்பியர், எபேசியர், கொலோசியர், பிலோமோன் இது நாலுமே எங்க எழுதப்பட்டது என்று பார்க்கும்போது சிறைச்சாலையில எழுதப்பட்டதான நிருபம். சிறைச்சாலை நிருபங்கள் என்று இதுக்கு பேர் உண்டு. பிரிசன் எபிஸ்டல்ஸ் இங்கிலீஷ்ல சிறைச்சாலையில் எழுதப்பட்டதான நிருபங்கள். அப்போ இது எந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டது என்று பார்க்கும்போது 61 AD கிறிஸ்துவுக்கு பின் 61, 62 காலகட்டங்களில் ஒரு பவுல் எழுதியிருக்கலாம். அப்போ உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், பவுல் வந்து எந்த சிறைச்சாலையில் இருந்தார் என்று பார்க்கும்போது அவர் இருந்ததான சிறைச்சாலை வீட்டு தடங்கள்ல தான் இருந்தார். அதுக்கு ஆதாரமான வசனம் அப்போஸ்தலர் நிருபம் 28ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அதில் நம்ம பார்க்கணும், வீட்டு தடங்கள்ல இருக்கும்போது அவர் என்ன செய்தார், இந்த நிருபத்தை எழுதினார். அது நிமித்தமாக தான் அவர் கூட ஆளுங்க வந்துட்டு போயிட்டு இருந்தார். ஒரு ஜெயிலில் இப்போ உங்களுக்கு ஒரு கைதி கூட தங்க முடியுமா? முடியாது. எந்த ஜெயிலையும் எந்த கைதியும் கூட ஆளு வெளியில் தங்க வைக்க மாட்டான், அலோவ் பண்ண மாட்டான். அப்படி இருக்கும்போது நம்ம யோசிப்போம், எப்படி இவங்களை போய் எபிப்ராதித்து போய் பவுலை சந்திச்சாரு, எப்படி தீமோத்தேயு கூட இருந்தாரு, இதெல்லாம் நமக்கு கேள்வி உண்டாகும். அப்போ அந்த கேள்விக்கெல்லாம் பதில் அவர் வந்து வீட்டு தடங்கள்ல இருந்தார். காரணம் அவருடையதான பெரிய குற்றச்சாட்டு ஒன்றும் பெருசா ஒன்றும் இல்லை. அப்போ அந்த ராஜா என்ன செய்தாரு, இரக்கத்தை கொடுத்து இரக்கத்தை கொடுத்து அப்படியே ஹவுஸ் அரெஸ்ட்ல 2 வருஷம் அவர் இருந்தார். அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் எழுதினதான ஒரு நிருபம் தான் இந்த 4 நிருபங்கள். அதுதான் பிரிசன் எபிஸ்டல்ஸ்னு சொல்றோம். சரி, அப்போ பவுல் இந்த சபையை அப்போ ஆரம்பிச்சார்னு பார்க்கும்போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதற்கொண்டு 40ஆம் வசனம் வரைக்கும் இந்த சபையுடையதான ஆரம்ப சரித்திரம் இருக்கிறது. பவுலுடையதான 2வது மிஷனரி பிரயாணத்துல அவர் மெக்கதோனியாவுக்கு போகும்போது அங்க நடந்ததான ஒரு சகோதரியுடையதான மனமாற்றத்தின் நிமித்தமாக உருவான ஒரு சபைதான் இந்த பிலிப்பிய சபை. ஆமே. அப்ப அந்த சகோதரியோட வீட்டு பேர் என்ன தெரியுமா? லிடியா. லிடியா. அவள் ரத்தாம்பரம் விக்கிரவளாக காணப்படும் பணக்காரி ஸ்திரீ. அவள் வந்து ஒரு பக்தி உள்ளதான ஒரு தாய்.
அப்ப அந்த அம்மா பவுலுடையதான பிரசங்கத்தை கேட்டு பவுலை அழைத்து அவங்க வீட்டுல வச்சு அவங்க வீட்டுல ஊழியம் நடந்த போது அநேக ஆத்துமாக்கள் ரட்சிப்படைந்தார்கள், அநேக ஆத்துமாக்கள் சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். அந்த பிலிப்பு தேசத்துல பெரியதான ஒரு அற்புதம் பவுல் நிமித்தமாக இந்த அம்மாவின் வீட்டுல சம்பவிக்கிறது. கர்த்தர் பவுலை அங்க வல்லமையாய் பயன்படுத்தினார். அது நிமித்தமாக பிலிப்பு தேசத்துல பெரியதான ஒரு மகிழ்ச்சியான ஊழியத்தை அங்க பிரஸ்தாபமானது, கட்டப்பட்டது என்று பார்க்கணும். ஆனா அங்க ஒரு பெரிய தொல்லை பவுலுக்கு அந்த ஊழியத்துல. என்ன தொல்லைனா, ஒரு பெண், ஒரு பெண்ணால ஒரு பெரிய தொல்லை. அந்த பெண்ணுக்கு என்ன, அவ பிசாசு கூடியவளா இருந்த அவளை வந்து ஒரு பிசாசு மேற்கொண்டு கிடந்தது. அப்போ அந்த பிசாசு அவளை கொண்டு என்ன பண்ணும், குறி சொல்ல வைக்கும் இல்லைங்களா, குறி சொல்ல வைக்கும். அப்போ அங்க அந்த அந்த அப்போ அந்த பெண்ணை வச்சு கொண்டிருந்தவர்கள் என்ன செய்தாங்கன்னா, தயவுசெய்து நீங்க கவனிக்கணும், நீங்க அது இதுன்னு சொல்லி நேரத்தை இது கவனம் விடக்கூடாது, பிள்ளைங்க வந்துட்டு போவாங்க பாருங்க. அந்த அந்த எஜமானனுக்கு இந்த பெண் ஒரு பிரயோஜனம் உள்ளவளா காணப்பட்ட. எப்படின்னா, இவளை வந்து அந்த ஆள் வந்து வச்சு இவளை நிமித்தமாக அவர்கள் இந்த பெண்ணு குறி சொல்லும். அந்த குறி சொல்லுதல கேட்டு அது ஆதாயமா பெற்றுக்கொண்டு அந்த எஜமானது இருந்தா அது நிமித்தமாக அவங்க வயிற்று பழப்பு நடந்தது. ஆனா இந்த பெண் இயேசுவை பவுலை பார்த்தோன்னு என்ன சொல்றா, உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள் வந்து விட்டார்கள் சொல்லி இவ வந்து அநீதினமும் பவுலுக்கு தொந்தரவாகவே காணப்பட்டான். முதல்ல பவுல் பொறுத்து பார்த்தாரு, போக 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 என்ன ஆயிடுச்சு, பெரிய டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு. சில நேரத்தில் நம்ம சபையில அப்படிதான், நம்ம ஊழியர்கள் அப்படிதான் இருக்கும். இந்த ஆவி கொண்டவர்கள் இருப்பாங்க, ஊழியக்காரர்கள் கர்த்தரால் நியமிக்கப்பட்டவர்கள். ஒரு ஊழியத்திற்காக அவர்கள் பிரயாணப்பட்டு போகும்போது கூட இருக்கிறதான சில சைடுங்க என்ன பண்ணோம், அவர்களை பார்க்கல மேலாக இதுங்க வேலை செய்ய ஆரம்பிக்கும். நீங்க பார்த்துருப்பீங்களா, சில ஜெப நேரத்துல ஒரு மெயினான ஒரு ஊழியக்காரர் பிசாசை துரத்தும்படியாக அவருக்கு முன்னாடி நிற்பாரு. ஆனா கூட இருக்கிற நிறைய சைடு வாழை என்ன பண்ணோம், இதுங்க துரத்துற மாதிரி போய் அதை துரத்தப்போ. பார்த்துருக்கீங்களா, பார்த்துருக்கீங்களா, நீங்க பார்த்துருப்பீங்க. ஆனா ஞாபகம் இல்லை பாருங்க, பாஸ் ஆகிறது ஜெபம் பண்றதுக்கு தயார். ஆனா கூட போனவங்க பாஸ்டரோட மேல இவன் துரத்துற மாதிரி தான் இயேசு நாமத்துல போ 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 நீங்க கத்துறான் இல்லீங்களா. அவ ஊழியக்காரருக்கு ஆல்ரெடி அந்த பிசாசு யாருக்கு அடங்கி நிக்குதுங்க, தேவனுடைய பரிசுத்தாவினுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்குது. ஆனாலும் ஒருத்தரை கர்த்தர் நியமிச்சிருக்கிறார், அவர் நிமித்தமாக அது பேசி அது அதட்டி போகணும், லீடர் அங்க இருக்கிறார். ஆனாலும் கூட இருக்கிற என்ன பண்றான்னா, இவருக்குள்ள ஒரு ஆவி வந்து என்ன பண்றாரு, ஆனா தனியா அந்த பிசாசுகிட்டே இவர்கிட்ட விட்டு பார்க்கும்போது தான் தெரியும் இவர் செய்வாரா செய்ய மாட்டார். கும்பல்ல கோவிந்த அடிப்பாங்க, தனிமையா ஆகுது. இதே போலதான் இந்த பிசாசு ஒரு பெரிய தொந்தரவா இருந்துச்சு யாருக்கு, பவுலுக்கு. காரணம் அவர் ஊழியத்தை பண்ணும்போது யோசிச்சு பாருங்க, வெறும் உன்னதமான ஊழியம் சும்மா யோசிச்சு பாருங்க, உன்னதமான ஊழியக்காரன் மாத்திரம் சொல்லிக்கிட்டு இருக்குமா, இல்ல அங்க போகும்போது ஒவ்வொருத்தருக்கிட்டையும் அங்கேயே என்ன பண்ணியிருக்கான், அங்க வருகிற விசுவாசிகள் கிட்ட எல்லாம் இது அங்கேயே பிரச்சனை பண்ணியிருக்கோம். அதனாலதான் பவுலுக்கு சகிக்க முடியல. கடைசியில் அவர் அந்த பிசாச பவுல் துரத்தன உடனே என்ன சம்பவிக்கிறது, அந்த எஜமானுடையதான ஆதாயம் நஷ்டமானது. அந்த ஆதாயம் நஷ்டமான போது அவர்கள் என்ன செய்தாங்க, நேரா போய் அங்க இருக்கிறதான போலீஸ் கிட்ட, நம்ம இருக்கிற மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் போல அங்க இருக்கிறதான அதிகாரிகள் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணி பவுலை அவங்க பிடிச்சு கொண்டு போய் பவுலையும் சீலாவையும் அடிச்சு சிறைச்சாலையில போட்டான். அப்ப சிறைச்சாலையில போட்டு அங்க பெரியதான ஒரு அற்புதம் நடப்பதற்காக தான் கர்த்தர் அங்க கொண்டு போறாங்க. என்ன அற்புதம் நடந்தது, சிறைச்சாலையில் இருந்ததான பவுலும் சீலாவும் ராத்திரியில அவர்கள் பாடி தேவனை ஆராதித்த போது, அவர்கள் பாடி தேவனை மகிமை செலுத்தின போது, அவர்கள் கைகளில் கட்டப்பட்டதான அந்த சங்கிலிகள் அவிழ்ந்தது, சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசைந்தது. கர்த்தர் அந்த சிறைச்சாலையில் இருந்ததான எல்லாவர்களுடையதான கட்டுகளை அன்றைய ராத்திரியில் அவிழ்த்தார், ஒரு பாடல் நிமித்தமா. சில நேரத்துல ஜபம் பயங்கரமாக கிரியை செய்யும், சில நேரங்கள்ல ஒரு பாடல் பயங்கரமாக கிரியை செய்யும், சில நேரங்கள்ல வசனம் பயங்கரமாக கிரியை செய்யும். ஏது எந்த சூழ்நிலையில கிரியை செய்யும் நமக்கு தெரியாது. ஆனால் எது செய்வதற்கு ஒரு தேவப்பிள்ளை ஆயத்தமாக காணப்படணும்னு தான் நான் சொல்றேன். பாருங்க, பேதுருவை சிறைச்சாலையில போட்டபோது சபை அவனுக்காக ஊக்கமாய் ஜெபித்தது, கர்த்தர் பேதுருவை அங்கிருந்து விடுவிச்சார், ஜெபம் செயல்பட்டது. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில போடப்பட்டு சங்கிலிகளால கட்டப்பட்டு அங்க இருக்கும்போது அவர்கள் பாடினார்கள்,
கர்த்தர் அவர்களுடைய கட்டுகளை அவிழ்த்தார். ஆமென். இப்படியாக நாம் பல சரித்திரங்களை பார்க்கிறோம் இல்லைங்களா? பல சம்பவங்களை பார்க்கிறோம். பாருங்க, அவர்களுடையதான காரணம் இவங்க ஓடி போக கூடாது, பிரச்சனை பண்ணக்கூடாது. காரணம் அந்த மாதிரி ஒரு ரோம அரசாங்கத்தின் சிறைச்சாலை சொல்றது ரொம்ப கொடூரமான ஒரு சிறைச்சாலை. அது அங்க ஒரு முலாஜே கிடையாது. ரொம்ப கொடூரமா என்ன பண்ணுவாங்க, ஜனங்களை அவங்க என்ன பண்ணுவாங்க, டார்ச்சர் பண்ணுவாங்க. ஆனா அந்த சிறைச்சாலையிலும் இவர்கள் பாடி தேவனை ஆராதித்த போது சிறைச்சாலையின் அஸ்திவாரங்களை அசைத்த கர்த்தர் இவர்களான சங்கிலிகளை அவிழ்த்து விட்டார். ஆமென். அப்போ நம்முடையதான பாடல்களிலேயும் கர்த்தர் என்ன செய்கிறார், கிரியை செய்கிறார். அது எந்த பாடலா இருக்கலாம், கர்த்தருடையதான ஆவியினால நாம ஏவப்பட்டு சில நேரத்துல சில பாடல்களை பாடும்போது, நானும் பல நேரத்தில் அனுபவிச்சிருக்கிறேன். சில துக்கமான சூழ்நிலையில திடீர்னு ஒரு பாட்டு மனசுல வரும். ஆனா அந்த பாட்டு ரொம்ப ஆறுதல் தந்திருக்கு. சில நேரத்துல எவ்வளவு பாடினாலும் மனசுல ஆறுதல் வராது. ஆனா தேவ சமூகத்துல உட்கார்ந்து தேவனை குறிச்சு தான் சில நேரத்துல அப்படியே கதறி ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரத்துல பேசும்போது ஆறுதல் உண்டு. எல்லா சூழ்நிலையிலும் ஒரே போல இல்ல. பல நேரத்துல பல சந்தர்ப்ப பல சூழ்நிலையாக பல நிலைமைகளாக கர்த்தர் நம்மளை பல நேரத்துல விடுவிக்கிறார். சரி, இருக்கட்டும். ஆனா பாருங்க, அங்க நடந்ததான சம்பவம், அந்த பாடல்கள் நிமித்தமாய் கர்த்தர் என்ன செய்தார், சிறைச்சாலையின் அஸ்திவாரத்தை அசைத்தார். அந்த சிறைச்சாலையின் அதிகாரி என்ன நினைச்சார்னா, எல்லா திருடர்கள் என்ன பண்ணியாச்சு, கைதிகள் ஓடி போயாச்சு. அப்ப கைதிகள் ஓடி போனவனே இவன் பயந்துட்டான். காரணம், நாளைக்கு அந்த சிறைச்சாலைகளுக்கு எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு அதிகாரி ஒருத்தர் இருக்கிறார், சூப்பரண்ட் ஒருத்தர் இருக்கிறார், காவலாளி இருப்பார், சூப்பரண்ட் வருவார் நாளைக்கு விசாரிக்கிறதுக்கு. அந்த சூப்பரண்ட் விசாரிக்கும் போது சிறைச்சாலைக்கு என்ன ஆச்சு, கைதிகளுக்கு என்ன ஆச்சுன்னு விசாரிப்பாரு. ஒவ்வொரு நாளும் வந்து அட்டெண்டன்ஸ் செக் பண்ணுவாங்க, புரியுதுங்களா? அட்டெண்டன்ஸ் செக் பண்ணுவாங்க, இருக்கிற கைதியோட நிலைமை எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவாங்க. அப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை யாருக்காவது ஒரு கைதி கொண்டானா யார் மேல விழும் அந்த பொறுப்பு? அந்த வார்டனுக்கு தான். அப்போ நிச்சயமா அந்த அதிகாரி பட்டயத்தை எடுத்து அவர் பாக்குறாரு, சிறைச்சாலையெல்லாம் உடைஞ்சு போய் கிடக்குது, காவல் அவளுக்கு போட்டு இருக்கிறதான அந்த காவல் வாசல்கள்லாம் உடைஞ்சு போய் கிடக்குது, யார் இந்த கைதிகளை காணோம். பார்த்தாரு, பயந்தாரு. இனி அவருக்கு தெரியும், இனி நிச்சயமா எனக்கு மரணம் தான், மரணம் தவிர வேற இல்ல. கொடூரமா ரோம அரசாங்க காரியம் சாவதை விட நானே ஜீவன் ஒடிக்கிறேன்னு சொல்லி பட்டயத்தை எடுத்து கொல்ல துணியும் போதுதான் உள்ள இருக்கிற சத்தம் வருகிறது, யாருமே எங்கேயும் போல, எல்லாரும் இங்கதான். ஆமென். நீ எந்த விதமான அபத்தமும் செய்யாத. பாருங்க, கர்த்தருடையதான பிள்ளைகள் நம்ம இருக்கும்போது கர்த்தர் பல நேரங்களில் பல அபத்தங்களை செய்கிறதான ஜனங்களை விடுவிப்பதற்கு கர்த்தர் நம்மளை பிரயோஜனப்படுத்தும். ஒருவேளை எந்த சூழ்நிலை இருக்கலாம் நமக்கு தெரியாது. ஒருவேளை சிறைச்சாலையா இருக்கலாம், ஒருவேளை ஆபீஸா இருக்கலாம், ஒருவேளை நல்ல ஸ்தானமா இருக்கலாம். எந்த ஸ்தானத்திலையும் கர்த்தர் எப்படி நம்மளை பிரயோஜனப்படுத்துவார்னு நமக்கு தெரியாது. ஆனா சந்தர்ப்பத்தை நம்ம உண்மையா பயன்படுத்துவது கர்த்தர் பெரிய மாற்றத்தை விடுவாங்க. பாருங்க, பவுல் சொல்றாரு, யாருமே ஓடி போல, எல்லாமே இங்கதான் இருக்கிறோம். அப்ப பாருங்க, மற்ற கைதிகள் கூட அவர்களும் குற்றம் செய்தவர்கள் தான் அங்க இருக்கிறாங்க இல்லைங்களா? ஆனா அவங்களும் என்ன பண்ணாங்க, அங்கே இருந்தாங்க. அப்போ கர்த்தர் ஒரு கட்டுப்பாட்டின் நிலைமை அங்க வச்சிருந்தார், கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதற்காக. அவ பவுல் கிட்ட வந்து கேட்கிறாரு, பவுலே நாங்க ரட்சிப்படைவதற்கு என்ன செய்யணும்? அப்ப யோசிச்சு பாருங்க, அவர் கேட்ட கேள்வி என்ன அர்த்தம்னா, நாளைக்கு எஜமான வருவார், சூப்பரண்ட் வருவாரு, அவங்க கையில தப்பிக்கிறதுக்கு நாங்க என்ன செய்யணும் தான் அங்க அவர் கேட்டதான உண்மையான அர்த்தம் அதுதான். ஆனா பவுல் சொல்ற பதில் என்ன, நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ளுப்பா, நீ உன் குடும்பம் ரட்சிக்கப்படும். அவர் கேட்ட கேள்வி ஒண்ணு, இங்க கொடுக்கிறதான பதில் வேற. அங்க மாம்சீகமான விடுதலைக்காக அந்த சூப்பரண்ட் அந்த வார்டன் தேடும் போது அவருடைய தன் ஆவிக்கேற்ற விடுதலைக்காக பவுல் பேசுகிறார். ஆமே. இப்ப பாருங்க, அந்த ராத்திரியிலே பவுல் அந்த அதிகாரியின் வீட்டுல பவுல் போய் அமர்ந்து அவர்களிடத்துல சுவிசேஷத்தை பேசி அந்த ராத்திரியிலே அவர்கள் குடும்பமாக ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டார்கள் இல்லைங்களா? அப்போ ஒரு சில வைத்தியங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த குழந்தை ஞானஸ்நானத்தை பற்றி பேசும்போது அப்போ குழந்தைக்கோ பவுல் என்ன பண்ணாரு, அங்க ஞானஸ்நானம் கொடுத்தாரு. அதனால குழந்தைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கல. பைபிள்ல குழந்தைக்கு கொடுக்க கூடாது, பெரியவங்களுக்கு தான் கொடுக்கணும்னு பைபிள்ல போடல. பைபிள்ல போட்டிருக்கிறது, யார் விசுவசிக்கிறார்களோ அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்துல ஞானஸ்நானத்தை கொடுக்கு.
அப்ப அந்த குழந்தை ஞானஸ்தானம் எடுத்துச்சா பெரியவங்க ஞானஸ்தானம் எடுத்தா அவங்க விசுவாசிச்சாங்களா? ஞானஸ்தானமும் ஜலமும் அவங்களுக்கு கொடுக்கப்படும். ஜலத்துல ஞானஸ்தானம் அவர்களுக்கு கொடுக்கப்படும். அந்த ராத்திரியில அவர்கள் ஞானஸ்தானத்தை பெற்றுக் கொண்டார்கள். பவுலை அந்த அதிகாரி விடுவித்தார். பவுல் மறுபடியும் போய் தன்னுடையதான ஊழியத்தை துவங்கினார், ஆயத்தப்படுத்தினார். மறுபடியும் கர்த்தர் பெரிய அற்புதத்தை பிரதேசத்துல செய்தார். அங்கிருந்து தான் 17 அதிகாரத்துக்கு போகும்போது அங்க பவுல் பல விதமான சம்பவங்களை பார்க்கிறார், எதிர்ப்பு சந்திக்கிறார், எல்லாம் போகிற. சரி, நம்ம 17 நம்முடையதான தரிசனம் இல்லை, நம்ம 16 தான் இருக்க போறோம். அப்ப பாருங்க, இந்த பிலிப்பு தேசத்தில் இருக்கிறதான பிலிப்பிய சபை 10 வருஷத்துக்கு அப்புறம் பவுலுடையதான சிறைச்சாலை நிலைமை அறிந்து எபிப்ராதீத்து அந்த மனுஷனுக்கிட்ட என்ன பண்றாங்க, ஒரு சில நல்ல கிஃப்ட், அதாவது ஈவுகளை, பண தேவைகளை என்ன பண்றாங்க, கொடுத்து அனுப்புறாங்க. இவர் என்ன பண்றாருன்னா இந்த கிஃப்ட்டுகளை எல்லாம் எடுத்துட்டு வர வழியில அவர் ரொம்ப சிக்காயிட்டார். பிரயாணத்துல அவர் சிக்காயிட்டார். ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜுக்குள்ள போயிட்டார். மரணத்தை சந்திக்கிறதான அனுபவம். ஆனாலும் அந்த மனுஷன் கஷ்டப்பட்டு அந்த அந்த தியாகத்தை சகிச்சு பவுலை சந்திச்சாரு. பவுல் இந்த மனுஷனை பார்த்து என்ன பண்ணார், அவரை ஏற்றுக்கொண்டார். அப்போ பவுல் இந்த வீட்டு தடங்கள்ல இருக்கும்போது பவுல் தனிமையா மாத்திரம் இல்ல, பவுல் கூட யார் இருக்கிறாரு, தீமோத்தேயும் இருக்கிறார். ஒரு சிலர்கள் என்ன சொல்றாங்கன்னா லூக்காவும் இருந்திருக்கலாம். ஏன் லூக்கா இருந்திருக்காருன்னா, இல்ல இந்த சரித்திரத்தை எழுதினா பவுல் லூக்கு இருக்குன்னு இல்லையா? காரணம் வேதாகத்துல நம்ம பார்க்கும்போது யாருமே அவங்களுடையதான பேரை அவங்க பிரபலப்படுத்துறது இல்ல. நம்ம பாருங்க, மத்தேயு ஆகிய நான் அவர் கூட இருந்த போது அப்படி எழுதல. ஒரு தேர்ட் பர்சன் எழுதுற மாதிரி தான் என்ன பண்றாரு, அவர் எழுதுறாரு. யோவான் கூட பாருங்க, தேர்ட் பர்சன் எழுதுற மாதிரி தான் பாருங்க. பிரியமான சீஷன் எழுதுறாரு இல்லையா? இயேசுவின் மார்போடு சாய்ந்த சீஷன், பிரியமானவன் முந்தி ஓடி போனான், அப்படிதான் எழுதுறாரு. ஒருபோது நான் ஓடி போனேனே அங்க யாருமே என்ன பண்றது இல்ல, அந்த 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 எழுத்தாளர்கள் அப்படி எழுதல. அப்போ ஒருவேளை லூக்காவும் கூட இருந்திருக்கலாம் என்று ஒரு இருக்கு. காரணம் அவருக்கு இந்த சரித்திரம் எப்படி தெரியும். சரி, இருக்கட்டும். பாருங்க, இந்த தீமோத்தேயும் பவுல் என்ன செய்யறார்கள், இவர்களை ஏற்றுக்கொண்டார்கள். அவருக்கு அவருடையதான பரிசுகளை, அவர்கள் பிலிப்பிய சபையினுடையதான பரிசுகளை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். மிகவும் சந்தோஷித்தார்கள். ஏன் சந்தோஷித்த பிறகு இந்த பிலிப்பிய சபைக்கு பவுல் என்ன பண்றாரு, கடிதத்தை எழுதுறாங்க. அப்போ இந்த கொண்டு வந்த மனுஷனை அவங்க என்ன பண்றாங்க, ட்ரீட் பண்ணி அவருக்கு நல்ல உபசரிப்பை கொடுத்து அவருடைய வியாதி போகிற அளவுக்கு அவங்க என்ன பண்றாங்க, எல்லா விதமான வைத்தியங்கள் எல்லாம் செய்து அவர்கள் பார்த்து கொண்டார்கள் என்று பாருங்க. பவுல் வீட்டு தடங்கள் இருக்க, அவருக்கு வேற வருமானம் இல்ல. அந்த சந்தர்ப்பத்துல சபையார்கள் கொண்டு கொடுக்கிறதான பணத்துல தான் அவங்க என்ன பண்ணாங்க, வீட்டு வாடகையும் கட்டணும், அவருடையதான காரியங்களையும் பார்க்கணும், கூட இருக்கிற போர் சேவனுக்கும் இவங்க தான் சாப்பாடு பண்ணணும். நம்ம நினைக்கிற இந்த பாடி கார்டு எல்லாம் வச்சுட்டு ஒருத்தனுக்கு சுத்துறாங்கன்னு, பெரிய இதுன்னு போலீஸ்காரங்க பாடி கார்டை வச்சிருக்கும் போது, அது சமீபத்தில் தான் நானும் பாஸ்டும் பஞ்சாப்ல நம்ம மேத்யூ பாஸ்ட் உங்களுக்கு தெரியுமா? அப்போ அந்த பாஸ்ட் கிட்ட நம்ம நாங்கள் 2 பேரும் போனோம். அப்போ அவர் வந்து மைனாரிட்டி கமிஷன் ஒரு பெரிய லீடராக இருந்தார். அப்போ அந்த லீடராக இருக்கும்போது பிரசிடென்ட் இதாக இருந்தார். அப்போ அவர் சொன்னார், அவருக்கு ஒரு பாடி கார்டை கவர்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அப்போ அந்த பாடி கார்டுக்கு இவர் தான் என்ன பண்ணான், தீனி பண்ணான். அது தீனி போடுறதுக்கே ஒரு பேஜாராயிட்டு நல்லா அமைச்சிட்டார். காரணம் முடியல அவரால் மெயின்டைன் பண்ணுறது. அப்போ வந்திருக்கிற போர் சேவருக்கும் பவுல் தான் சாப்பாடு கொடுக்கணும், தீமோத்தேயும் சாப்பிடணும், பவுலும் சாப்பிடணும், வீட்டு வாடகையும் கட்டணும். அப்போ வருமானமே இல்லை, வீட்டில் தானே இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அப்போ எப்படி வருமானம் வருதுன்னா இப்போ இந்த சபை கொடுக்குறதா? அப்போ இந்த கொரிந்து சபை பிலிப்பிய சபை கொடுத்ததை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷத்தா இருப்போம். அவருடைய அந்த கஷ்டத்தின் நிலைமையில உதவி செய்ததான ஜனங்களை பார்த்து ரொம்ப மனசுல ஆறுதல் அடைந்தார். இந்த பிலிப்பிய சபை ரோமர்கள் நிறுவனம் 15 அதிகாரம் 26ஆம் வசனம், 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், இங்கெல்லாம் பார்க்கும்போது இந்த கொரிந்து சபை பல நேரத்துல பல சந்தர்ப்பங்களிலே யாருக்கு உதவி செய்தார்கள், பவுலுக்கு உதவி செய்தார்கள். மெக்கதோனியா சபைன்னு சொல்லுவாங்க இந்த பேருக்கு. இந்த சபைக்கு, இந்த பிலிப்பி சபைக்கு இன்னொரு பேர் என்னன்னா மெக்கதோனியா சபை. அப்ப இந்த மெக்கதோனியா சபை அதிகமாக கொடுத்து அந்த விசுவாசிகள் கொடுக்கிற ஒரு விசுவாசிகளாக காணப்பட்டார். ஒரு ஊழியக்காரனை தாங்கிறதான ஒரு விசுவாசி. அதே போலதான் அவரு 2 கொரிந்தியர் 11:9 நினைக்கிறேன், அவர் சொல்றாரு, மற்ற சபைக்காரங்க யாருமே என்ன பண்ணல, என்ன விசாரிக்கல, நீங்க ஒருத்தருக்கு தான் என்ன பண்றீங்க, படிக்கல. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், நான் உங்களோடு குறைப்பட்ட போதும் ஒருவரையும் நான் வருத்தப்படுத்தவில்லை.
மக்கெதோனியன் நமது சகோதரர் என் குறைகளை நிறைவாக்கினார்கள். எவ்விதத்திலேயும் உங்களுக்கு பாரம்பரியபடிக்கு ஜாக்கிரதை என்றேன். இனிமேலும் ஜாக்கிரதையா இருப்பேன். அப்ப பாருங்க, அவர் சொல்றாரு, மெக்கதோனியாவில் இருந்ததான சபை மக்கள் எனக்கு குறைபட்ட போது உதவியாக இருந்தார்கள். ஆமென். ஒரு உதவியா இருக்கிறதான ஒரு சபை. ரோமர் 15 அதிகாரம் 26 வசனத்துல என்ன சொல்றீங்க? மக்கெதோனியரும் அகாரம் உள்ளவர்கள் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்குள்ள இருக்கிற தரித்திரருக்காக சில பொருள் சகாயம் செய்ய. அப்ப தரித்திரருக்காக பொருள் டொனேஷன் பண்ற அந்த காலத்துல சேரிட்டி பண்ற சபை தான் யாரு? மக்கெதோனியர். கொடுக்கிறது உண்மை. அவங்களுக்கு அதுல எல்லாம் ஒண்ணு இல்லை, ஒரு பாடில்லை. அதே போல பிலிப்பியர் 4 அதிகாரம் 15-16 வசனங்களை பாருங்க. அவர் சொல்றாரு, உண்மையான சரித்திரம் சொல்றாரு, யாரு உதவி செஞ்சாங்கன்னு சொல்றாரு பாருங்க. மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கெதோனியாவில் புறப்பட்ட போது குடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதை எழுதாங்க. அவர் சொல்றாரு, குடுக்கல் வாங்கல் விஷயத்துல நீங்க மாத்திரம் தான் எனக்கு உடன்பட்டவர்களா இருந்தீங்க. அப்போ சில நேரத்துல சிலவங்க கேட்பாங்க, ஊழியக்காரன் சபையினுடையதான வருமானத்துல சாப்பிடலாமா? நிச்சயமா ஊழியக்காரனுடைய வருமானம் சபையில இருந்தா வரணும். காரணம் அவர் சபைக்காக இருக்கிறாரு, சபை மக்கள் அவருக்காக நிற்கிறாங்க, 2 பேரும் ஒரு குடும்பமா இருக்கிறீங்க. அப்ப இங்க பார்க்கும்போது சபை ஊழியக்காரனாகிய பவுலை என்ன செய்தது? தாங்கின. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, அந்த சபைக்கு இருக்கிறதான வருமானத்தை கொண்டு அந்த ஊழியக்காரன் போஷிக்கப்படுற சந்தோஷம். ஆனா மற்றவங்களுடையதான வருமானத்தை தேட வேண்டாம், மற்ற சபைக்காரனுடைய வருமானத்தை தேட வேண்டாம். அது ஒரு தவறான உபதேசம் தான். ஆனா சொந்த சபையினுடையதான மக்கள் ஆல்ரெடி அவர்களுடையதான வருமானத்தின் நிமித்தமா அவருடையதான காணிக்கைகளும் அவருடையதான தசவாங்களும் அந்த ஊழியக்காரன் நிற்கிறாருன்னா அது அந்த ஊழிய சபைக்கு தான் ஆசீர்வாதம், அந்த சபைக்கு தான் பெருமை. எங்க ஊழியக்காரர்களை நாங்க தான் நிறுத்தி இருக்கிறோம், எங்க ஊழியக்காரர்களை நாங்க தான் தாங்குறோம், எங்க ஊழியக்காரர்களை நாங்க தான் அவங்க கூட நாங்க நிற்கிறோம். காரணம் ஒரு பிலிப்பியர் சபை போல அந்த சபை ஒரு ஊழியக்காரருடைய பெருமை எப்போ வரும்போது அந்த சபை கூட நிற்கும் போது தான், பணத்துல மாத்திரம் இல்லை, ஜெபத்திலேயும் ஆவிக்கற்ற காரியங்கள் எல்லாவற்றிலும் அவர்கள் கூட ஒத்துழைக்கும் போதுதான் அந்த சபை என்ன செய்கிறது? அதிகமாக ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஆமென். இப்போ பாருங்க, இங்க பவுல் சொல்றாரு, கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல நீங்க மாத்திரம் தான். 16 வசனம், நான் தெசலோனிக்கேல இருந்தபோதும் என் குறைச்சலை நீக்கும்படிக்கு. அவர் சொல்றார், நான் தெசலோனிக்கால இருக்கும்போது என் குறைச்சல்களை நீக்கும்படிக்கு நீங்க அங்கேயே உதவியாக நீங்க வந்தீங்க. அவ பாருங்க, தெசலோனிக்கா தேசத்துல இருக்கும்போது தான் பவுல் பெரிய ஒரு பிரச்சனை சந்திச்சார். என்ன பிரச்சனை? உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கே வந்துட்டவர்கள் என்ன பண்றாரு? பவுலை துரத்துறாங்க இல்லைங்களா? பவுல் அங்கிருந்து ஓடுறாரு உயிருக்கு பயந்து. அங்கிருந்து ஓடின பிறகு மறுபடியும் பெரியா தேசத்துல போறாரு. அங்க போகும்போது அங்கேயும் இந்த தெசலோனிக்கா மக்கள் வந்து மறுபடியும் பிரச்சனை பண்றாங்க. அங்கிருந்து பவுல் என்ன செய்யறாரு? அங்கிருந்து புறப்பட்டு போய் தான் அதேனியா தேசத்துக்கு வராரு. 17 அதிகாரத்துல பாருங்க, இதெல்லாம் கண்டினியூட்டி தான், அதெல்லாம் சரித்திரம் அப்படியே. அப்ப இந்த சம்பவங்கள் எல்லாம் நமக்கு பவுல் சொல்றாரு, நான் ஊழியத்தை நான் மெக்கதோனியால நான் ஆரம்பிச்சதான அந்த ஊழியத்துல இருந்து நீங்க எனக்கு பெரிய உதவி. எவ்வளோ சபையை பவுல் ஆரம்பிச்சாரு, ஆனா எந்த சபையை குறித்து அவ்வளவு பெருமையா அவர் பேசுறது நம்ம பார்க்க முடியாது, இந்த சபையை குறித்து தான். ஏன்னா ஊழியக்காரர்கள் தாக்குறதான ஒரு சபையா இருக்காங்க. உண்மையான தேவஜனமே, ஒரு ஊழியக்காரருடையதான பெருமை என்ன தெரியுமா? அந்த ஊழியக்காரனோடு ஒத்து உழைக்கிறதான விசுவாசம். அதான் ஒரு ஊழியக்காரனுடைய பெருமை. ஒருவேளை பணம் இருக்கலாம், இல்லாம போகலாம், அது 2வது விஷயம். ஆனா அந்த ஊழியக்காரனோட, ஐயா நாங்களும் உங்க கூட நிற்கிறோம், உங்க பாடோட நாங்களும் பார்த்து செய்யறோம், உங்களுடையதான வேதனைக்குள்ள நாங்களும் பங்கு பெறுறோம், ஒரு குடும்பமா நம்ம காணப்படும். கடந்த முறை ஒரு வார்த்தையை கேட்டேன், ரொம்ப அதிர்ச்சியான ஒரு வார்த்தை. ஒரு பெரிய ஊழியக்காரன் ஆயிடுச்சு, நான் பெங்களூர்ல தான், அவர் பேர் சொல்ல விரும்பல, நீங்களே யூகிச்சுக்கலாம். அவருக்கு அவருடைய மனைவிக்கும் பெரிய ஒரு சண்டை ஆயிடுச்சு. அவர் மனைவி என்ன பண்ணாருன்னா, இன்னொரு டிரைவர் கூட என்ன பண்ணியாச்சு, ஓடி போயாச்சு. பெரிய ஊழியக்காரர், பிரபலமானவர், இப்போதும் அதே ஸ்தானத்தில் இருக்கிறார், முதல் ஸ்தானத்தில் இருக்கிறார். அவர்கிட்ட போய் விசுவாசிங்க கேள்வி கேட்டான். என்ன கேள்வினா, ஐயா உங்க வீட்டில் இப்படி நடந்திருக்குது, என்ன சம்பவம் கேட்கும்போது அந்த மனுஷன் சொன்ன வார்த்தை, அந்த ஒரு ஊழியக்காரருக்கு அந்த விசுவாசிக்கு முன்னாடி பிரைவேட் லைஃப் இல்ல, பொதுவான வாழ்க்கை தான்.
ஒரு பொது சேவகனாக ஒரு மந்திரிய தேசத்துக்கு அப்பாயிண்ட் பண்றாங்கல்ல, எந்த டைம்ல போனாலும் அவன் ரெடியா இருக்கணும். ஒரு மேஜிஸ்ட்ரேட்னு சொல்லும் போது எந்த டைம்ல அந்த மனுஷன் ராத்திரி ஆனாலும் பகலா இருந்தாலும் அவனுக்கு லீவ் இல்ல, கைதியை கொண்டு போனா நிச்சயமா அதுக்கு ஆர்டர் கொடுத்தே ஆகணும். அதே போலதான் ஒரு பொதுவான மனுஷன், ஒரு ஊழியக்காரர், அவருக்கு பிரைவேட் லைஃப்னு ஒரு லைஃப் இல்ல. புரியுதுங்களா நான் சொல்றது உங்களுக்கு? இல்ல நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுச்சுங்களா? நான் என்ன அந்த அர்த்தத்தை சொல்றேன்னு, நாளைக்கு ஒரு ஊழியக்கார வீட்டுல பிரச்சனை உண்டாக்கும் போது அந்த ஊழியக்காரனை தாங்கிறதான விசுவாசிகளுக்கு போய் அவங்க கூட நிக்கலாம், சில நேரத்துல கேள்விகளை கேட்கலாம், அதுல தவறு கிடையாது. ஏன்னா அவருடைய வாழ்க்கை ஒரு பொதுவான வாழ்க்கை, அவனுக்கு ஒரு பிரைவேட் லைஃப் இல்லை. அவனுக்கு ஒருபோதும் சொல்ல முடியும் என் குடும்ப வாழ்க்கையில் நீ தலை போட கூடாதுன்னு அவருக்கு சொல்லுவதற்கு அதிகாரம் இல்லை. ஊழியக்காரனுக்கு சொல்லுவதற்கு அதிகாரம் இல்லை. புரியுதுங்களா? எல்லா ஊழியக்காரனுடைய வாழ்க்கை பொதுவான வாழ்க்கை. காரணம் அவங்க குடும்பமாக தேவ சமூகத்துல தேவ கர்த்தருக்காகவும் தன்னுடைய ஆத்மாக்களுக்காகவும் அவர்கள் என்ன செய்தார்கள்? நிற்கிறாங்க. அதனால என் வாழ்க்கையில நீ யாரும் தலைப்படக்கூடாது. ஒருத்தர் டைவர்ஸ் ஆனார், ஒரு பாஸ்டர். அப்ப அந்த விசுவாசி கிட்ட போய் கேட்கும்போது விசுவாசி அவர் இருந்தாலும் சொன்னது, என் வாழ்க்கையில நீ தலைப்பட தேவையில்லை. அப்ப இந்த ஆள் எப்படி போய் விசுவாசி வாழ்க்கையில தலைப்படுவான்? என் வாழ்க்கையில தலை போடக்கூடாது அந்த பாஸ்டர் சொன்னார்னா அந்த பாஸ்டருக்கு என்ன பண்ண முடியாது? விசுவாசிகளுடைய வாழ்க்கைக்குள்ள தலை போடுவதற்கு அதிகாரம் இல்லை. நான் சொல்லி புரியுதுங்களா? இதெல்லாம் நம்ம அறிவுள்ளவர்களா இருக்கணும். சில நேரத்தில் நாங்களே ஒருவேளை அந்த மாதிரி தெரிஞ்சோ தெரியாமலோ நாளைக்கு உங்ககிட்ட பேசினாங்களே தைரியமா கேட்கலாம். அப்போ உங்களுக்கு என் வாழ்க்கையில அதிகாரம் இல்லை யாரும் சொல்றதுக்கு ஆனா உரிமை உங்களுக்கு உண்டு. காரணம் சபை கர்த்தரால் நியமிக்கப்பட்டது. ஊழியக்காரரை சபையை விசுவாசிகளை கர்த்தர் ஒன்றாக இணைத்திருக்கிறார். நம்ம ஒரு குடும்பமா இருக்கிறோம். சரி, அப்ப பாருங்க, இந்த பவுலிடான வாழ்க்கையில பவுலிடான கஷ்டத்தை அறிந்து உதவி செய்யும்படியாக துணிஞ்சதான் இந்த பிலிப்பிய தேசம் மெக்கதோனிய சபை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சபை. பவுல் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த சபை நிமித்தம். அடுத்ததாக இந்த தேசத்திற்கு எப்படி பிலிப்பிய தேசம் என்று வந்தது என்று பார்க்கும்போது அந்த தேசத்துல அநேக விதமான கனிகள் இருந்தது. பொன் கனிகள், வெள்ளியின் கனிகள், மைன்ஸ். இந்த மைன்ஸ் இருந்துச்சு, அது ஒரு கேஜிஎஃப் தான். அங்கே என்ன இருந்துச்சுங்க? மைன்ஸ் இருந்துச்சு. அப்போ பக்கத்துல இருக்கிற ராஜ்யங்களுக்கு என்ன இருந்துச்சு? பெரிய ஒரு அந்த மைன்ஸை எப்படி பிடிக்கணும், அவங்களுக்கு கை அடக்கணும், எப்படியாவது அவங்க அதை மேற்கொள்ளணும்னு தீர்மானிக்கும் போதுதான் அந்த தேசத்தில் இருந்ததான மக்கள் என்ன பண்றாங்க? பிலிப்பிய ராஜா கிட்ட போயிட்டு பிலிப்பு ராஜா ரெண்டாவது 23ஆம் புலிகேசி சொல்ற மாதிரி இரண்டாம் ராஜாவாகிய பிலிப்பு 2 பேர். அதனாலதான் ஒரே பேர் உள்ள பல இருக்கிறாங்க இல்லைங்களா? இப்போ அதனாலதான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஹென்றி 1. அப்ப இன்னொரு ரெண்டாவது அந்த ஹென்றி ராஜா 1 இருப்பாரு. கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் இன்னொரு பையனுக்கு என்ன ஹென்ரின்னு வச்சிருப்பான், அவனுக்கு ஹென்றி வைக்கும்போது ஹென்றி 2ன்னு வைப்பான். புரியுதுங்களா? அதே போலதான் அப்ப பிலிப்பு 2வது ராஜாவாகிய பிலிப்பு. அப்ப இந்த பிலிப்பு அவர் என்ன பண்ணாரு? இவனும் கண் வச்சிட்டு இருந்தா எப்படியாவது இந்த கனி மேல, காரணம் ஆதாயம் தானே. அப்ப இவங்க கிட்ட என்ன பண்றாங்க? இந்த ஓடி போய் இந்த ராஜ்யங்கள் ஓடி போய் இந்த இருந்தவங்க என்ன பண்றாங்க? போய் கேட்கும்போது அவன் என்ன பண்ற? ஒரு இடத்தை பிடிச்சு அந்த தேசத்துக்கு பிலிப்பு தேசம் என்று பேர் போட்டு அவனுடைய ஆதிக்கத்தை அங்க வச்சான். இந்த தேசங்கள்ல இவன் வந்து ஸ்தாபிச்சது நிமித்தமாக மற்றவங்க யாரும் இல்லை பிரச்சனை போடாம அப்படியே சமாதானமா போயிட்டான். இந்த பிலிப்பு தேசத்துல இன்னதான மக்கள் பார்க்கும்போது பெரிய தேசபக்தியின் மக்கள். அவர்களுடைய தேசபக்தி ரொம்ப அதிகம். காரணம் என்னன்னா இவங்க எல்லாரும் ரிட்டையர்டு சோல்ஜர்ஸ், போர் சேவர்கள், அதே போல ரிட்டையர்டு கூட. அப்ப அதனால தேசபக்தி மேல ரொம்ப அவங்களுக்கு பற்றுதல், அவங்க தேசத்து மேல ரொம்ப பற்றுதல் உள்ளவர். அவங்க வந்துட்டு அது மாத்திரமல்ல, அவங்க வந்து பாடல்களுக்கு, ஆடல்களுக்கு, தத்துவங்களுக்கு, அறிவுக்கு, எல்லாவற்றுக்கும் அது மாத்திரமல்ல பொழுதுபோக்குக்கெல்லாம் அதிக நேரத்தை செலவிட்டாங்க. பெரிய பெரிய என்டர்டைன்மெண்ட் ஷோ, நாடகங்கள், எப்பேற்பட்டதான காரியங்கள் ரொம்ப அவங்க வந்து அந்த தேசத்தை காரணத்தை சொல்றேன், இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப தன்னுடைய நேரங்களை வர செலவிட்டாங்க. அப்போ இவங்களுக்குள்ள
இந்த இந்த நேரத்தில் தான் பவுல் சீலாவும் அங்கே போய் சுவிசேஷத்தை சொல்லி அவர்கள் என்ன செய்யறாங்க, போடப்பட்டு சிறைச்சாலையில இருந்து மீட்டப்படுகிறது என்று பார்க்கிறோம். இப்போ இதெல்லாம் அந்த பொதுவான அந்த தேசத்துடைய ஒரு கல்ச்சர். அவங்க ரொம்ப பணக்காரங்க தேசம், அவங்க வந்து என்ன ஏழைக்காரங்க கிடையாது. அதனால தான் நீங்கள் பார்க்கும்போது ரத்தாம்பரம் விற்றதான ஸ்திரீயின் வீட்டில் போய் பவுல் தங்கினாரு, பிரசங்கிக்கிறார். அங்கே இருந்தவங்களும் நல்ல பணக்காரங்க தான், நல்ல செழிப்புள்ளவர்கள், நல்ல ஆபீஸ்ல இருந்த நல்ல ஆபீசர்ஸா இருந்து ரிட்டையர்ட் ஆனவங்க தான் அவங்க எல்லாம். அப்ப மெக்கதோனியாவா? அதுதான் மெக்கதோனியா, பிலிப் தேசம். இப்போ மாடர்ன் டர்க்கி அந்த பக்கத்துல வரும். டர்க்கி, கிரீஸ் இந்த சைட்ல தான் வருது. ஒரு அதுதான் சொல்றேன், நமக்கு நேரத்தை கிடைச்சா நம்ம இங்கெல்லாம் போய் கத்தருக்கு சித்தம் இருந்தா, பணம் இருந்தா சுத்தி பார்த்து அதான் சொல்லுவேன், கத்த சித்தம் இருந்தாலும் பணம் வேணும். சரி, பணம் அவ போய் பார்த்துட்டு வரது ஒன்றும் நல்ல நஷ்டம் ஒன்று கிடையாது. காரணம் இதெல்லாம் வந்து இந்த தேசத்துல எல்லாம் விக்கிரக ஆராதனைகள் நிறைந்ததான ஊரில் பவுல் போய் பிரசங்கிச்சது நிமித்தமா இப்ப அந்த விக்கிரகங்கள் எல்லாம் உடஞ்சி போய் இப்ப இருக்கிற ஒரே ஒரு நாமம் எதுனா இயேசுவின் நாமம். ஆமென். பாருங்க, இப்ப அங்க நடந்தது நிமித்தமாக பெரிய அற்புதங்கள் கர்த்தர் பவுல் நிமித்தமாக செய்தார். சரி, நம்ம இப்போ வந்துட்டு இந்த சபையுடையதான முக்கிய, இந்த புஸ்தகத்துடையதான முக்கிய குறிக்கோளுக்கு வரணும். இந்த புஸ்தகத்துல பார்க்கும்போது பவுல் எந்த நிருபங்கள்ல சொல்லப்படாத ஒரு பெரிய மர்மத்தை இந்த புஸ்தகத்துல வெளிப்படுத்துறார். எந்த புஸ்தகங்களையும் சொல்லாத ஒரு பெரிய மர்மத்தை இந்த புஸ்தகத்துல அவர் வெளிப்படுத்துறாங்க. அது எங்கன்னு பார்க்கும்போது 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதற்கொண்டு 6ஆம் வசனம் முதற்கொண்டு 11ஆம் வசனம் வரையிலும் இந்த மர்மமானது மறைந்தது. பாருங்க, இயேசு கிறிஸ்துவுடையதான தெய்வீகம் அவர் பூமி உருவாக்குவதற்கு முன்பதாகவே ராஜ்யங்களும் சபைகளும் பூமியின் அஸ்திபாரங்கள் ஸ்தாபிக்கப்படுவதற்கு முன்பதாகவே அவர் தேவனாய் இருந்தார் என்று வெளிப்படுத்தினார் பவுல். பாருங்க, அவர் சொல்றாரு 6ஆம் வசனம், அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் பாருங்க, பவுல் சொல்றாரு தேவனுடைய ரூபமாய் இருந்தவர் அவர். யோவான் சொல்றாரு ஆதியில வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனுடையது, வார்த்தையே தேவனாய் இருந்தது. 14ஆம் வசனத்துல அந்த வார்த்தை மாம்சமாகி நம்ம இடத்துல வந்தது என்று பார்க்கிறோம். ஆனா இந்த பவுல் சொல்றாரு அது திட்டம் தெளிவா இன்னும் அதிகமாக அடிப்பொருளாக வெளிப்படுத்தி சொல்றாரு, அவர் தேவனுடைய ரூபம். He is the form of God. எபிரேயர் சொல்றாரு, அதாவது காணாத தேவனுடையதான is a image of the invisible God. அவருடைய ரூபமா இருக்கிறார். அப்ப பவுல் இந்த சபைக்கு அவர் எழுதும் போது இயேசு கிறிஸ்துவுடையதான தெய்வீகத்தை அவர் அப்படியே வெளிப்படுத்துறார். ஏன் இயேசு கிறிஸ்துவுடையதான தெய்வீகத்தை வெளிப்படுத்துறாரு சொல்றாங்கன்னா, காரணம் இயேசு கிறிஸ்து தேவனாய் இருந்து தான் தேவனுடையதான ரூபத்துல வராமல் தன்னை தானே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து எல்லா பாடுகளையும் தீங்குகளை அனுபவிக்கும்படியாக மனித ரூபத்தை எடுத்து இந்த பூமியில் வந்ததான அந்த இயேசு கிறிஸ்து சிலுவை வரைக்கும் தன்னுடைய மரணம் வரைக்கும் தன்னை என்ன சொன்னார், ஒப்பு கொடுத்தார், தாழ்த்தினார். அப்போ பவுல் கற்றுத்தராரு என்னன்னா, அவருடையதான 3ஆம் அதிகாரத்தில் அவருடைய பிரசங்கம் இருக்கு. நான் 8ஆம் நாள்ல பிறந்தவன், பெஞ்சமின் கோத்திரத்துல பிறந்தவன், 8ஆம் நாள்ல விருத்த சேதனப்பட்டவன், கமாலியேல் கீழ நியாயப்பிரமாணத்தை கற்றுக்கொண்டவன், இஸ்ரவேல் வம்சம் தான். இதெல்லாம் சொல்லி அவர் சொல்றாரு, இதெல்லாம் குப்பையா கருதுறாங்க. ஏன் குப்பையா கருதுறாரு? அது எங்க கனெக்ட் பண்றது தெரியுமா? தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து தன்னுடையதான ஒரிஜினல் ரூபத்தை விட்டு அவரே ஒரு மனுஷனா இறங்கி வந்து மறிக்கிறார்னா என்னுடையதான பெருமை, என்னுடையதான குடும்பம், என்னுடையதான வரலாறு எதுவுமே கிடையாது. பாருங்க எங்க ஒப்புறாரு பாருங்க அவர். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப முதல்ல அவர் சொல்ற சாட்சி என்னன்னா, இது இயேசுவே ஆண்டவரே தேவனுடைய ரூபமாக இருந்து அதை வெறுத்துட்டு மீன்ஸ் அதை எம்டி பண்ணி அது வெறுமையாக்கி ஒரு மனுஷனாக வராரு. எல்லா பாடுகளை அனுபவிக்கும்படியாக அவரு இறங்கி வந்தாரு.
நமக்காக மரிக்கும்படியாக பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாக இறங்கி வந்தது அந்த இயேசுவே நமக்கு ஆதாரமாய் இருக்கும்போது நம்முடையதான எந்த பாரம்பரியமும் கலாச்சாரமும் கர்வமும் அந்த கிறிஸ்துவுக்கு ஈடாக இல்லை, தூக்கி குப்பையாக போடுங்க. அவர் என்ன சொல்றாரு அந்த சபையை பார்த்து? தீங்க அனுபவின்றார், தீங்க அனுபவின்றார். அந்த தீங்குல நீங்க சந்தோஷமா இருங்கன்றார். அதனாலதான் அவர் சொல்றாரு, என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்ன செய்யறதுக்கு பலன் உண்டு? படிச்சு பார்க்கலாமா? அது என்ன செய்யறதுக்கு பலன்? அதுக்கு முந்தின வசனத்தை படிங்க. தாழ்ந்திருக்கும் தெரியும், தாழ்ந்திருக்கும் தெரியும், வாழ்ந்திருக்கும் தெரியும், வாழ்ந்திருக்கும் தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும் தெரியும். இதுக்குதான் அவர் சொல்றாரு, என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. புரியுதுங்களா? அந்த வசனத்தை எப்படி மாத்திட்டாங்கன்னா, இந்த காலத்துல இருக்கிறவங்க வியாக்கியானம் பண்றவங்க வேற வழியில போயாச்சு. அந்த வசனத்துக்கும் அவங்க வியாக்கியானத்துக்கும் அர்த்தம் இல்லாம போயிடுச்சு. அதுக்கு முந்தைய வசனம் சொல்றாரு பவுல், எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், எல்லாவற்றிலும் எல்லாம் அனுபவிக்க எனக்கு என்ன இல்ல, எனக்கு எந்த பிரச்சனை இல்லை, எல்லாத்துக்கும் திருப்தியா இருக்கிறேன். இன்னைக்கு எனக்கு பிரியாணி கிடைக்குதுன்னா நான் திருப்தி, நாளைக்கு வரும் எனக்கு கூழா, அதுலயும் திருப்தி சொல்றாரு பாருங்க. இன்னைக்கு எனக்கு நல்ல செருப்பு இருக்கா, நான் திருப்தியா இருக்கிறேன். நாளைக்கு எனக்கு செருப்பு இல்லையா, நான் அதுலயும் திருப்தி. காரணம் என்ன தெரியுமா? என்ன பலப்படுத்த கிறிஸ்துவினால எல்லாம் செய்ய எனக்கு. அப்ப ஒரு தேவ பிள்ளை அவன் உயர்ந்திருப்பதற்கும் தாழ்ந்திருப்பதற்கும் எல்லா சூழ்நிலையிலையும் கடந்து போவதற்கும் அவனுக்கு பிரச்சனை இல்லை. காரணம் தெரியுமா? தேவனாகிய கர்த்தர் அவரை எல்லாவற்றும் திருப்தியா நடந்தார். காரணம் இந்த பூமியின் வாழ்க்கை அவருக்கு நிரந்தரம் இல்லை. அதனாலதான் அவர் சொல்றாரு, நான் ஜீவிப்பது கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவ எனக்கு ஜீவன், சாவன். பாருங்க, எல்லா சுவிசேஷத்துல பவுல் ஒரு வித்தியாசமா பேசுறாரு. இங்க பாருங்க, ஒரு வித்தியாசமான ஒரு பாடத்தை சொல்றாரு. வாழ்ந்தா கிறிஸ்துவுக்காக நம்ம வாழ்ந்து சாதிக்கணும். செத்து சீக்கிரமா ரத்த சாட்சியா சாகணும்னு இல்லை சொல்ல அவரு. ரத்த சாட்சியா சாகணும், சீக்கிரமா செத்து நம்ம பரலோகம் போகணும்னு அவர் சொல்லல. அவர் சொல்றாரு, நம்ம கிறிஸ்து ஜீவனா இருக்கிற வழியில நல்லா வாழணும், சாதிக்கணும்ன்றார் ஆண்டவருடைய நாமத்திற்காக. காரணம், ஒரு பிரத்யேகமான வெளிப்பாடு தான் இந்த பவுல் என்ன பண்றாரு, இந்த பிலிப்பி சபைக்கு அவர் என்ன செய்யறாரு, எழுதுறாரு. இந்த சபை அவர் என்ன செய்யல, அதிகமா கண்டிக்கிறது இல்ல. மற்ற ரோமர்ல கண்டிச்சது போல, கொரிந்தியர்ல கண்டிச்சது போல, அங்கெல்லாம் கண்டிச்சது போல அவர் பவுல் இங்க கண்டிக்கல. ஆனா ரொம்ப நேசிக்கிறார். ஆனா எதுக்கு அவங்களுக்கு சவால் கொடுக்கிறாரு? என்ன தெரியுமா? ஏன் இந்த சவால் அவர் போதிக்கிறார்னா, இந்த பிலிப்பிய சபை அந்த தேசத்துல இருந்தாலும் கூட அவர்களுக்கு அநேக எதிரிகள், விரோதிகள் இருந்தார்கள். அவர்களுக்கு இருந்ததான எதிரிகள், விரோதிகள் யார் என்று பார்க்கும்போது அங்க இருந்ததான யூதர்கள். ஏன்னா இந்த யூதர்கள் என்ன பண்ணாங்க? ஏன் விருத்த சேதனை நீ பண்ணல? நியாய பிரமாணத்தை ஏன் கற்றுக்கொள்ளல? இதெல்லாம் அந்த பிரச்சனை இருக்கும்போது தான் பவுல் சொன்னாரு, அதெல்லாம் நமக்கு முக்கியமே கிடையாது. அதனாலதான் அவர் சொல்ல, எல்லாவற்றுக்கும் முக்கியமான தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக அவர் வாழ்த்துறாரு பாருங்க. முக்கியமான தேவ சமாதானம். அப்போ அவர் சொல்றாரு, your brain needs heavenly peace. உன்னுடைய தலைக்கு என்ன தேவை? சமாதானம் தேவை. ஏன்னா தொந்தரவு பண்றதான இந்த கூட்டம், கள்ள உபதேசம் பண்ணுறதான கூட்டம் ஒரு புதிய உபதேசத்துல வரும்போது, கிறிஸ்துவனுடையதான சாட்சிக்குள்ள வரும்போது, நம்மளை புறக்கணிக்கிறதான ஒரு கூட்டத்தின் நடுவுல சவாலா நீங்க வாழும்போது எதுக்கும் கவலைப்படாம திருப்தியா வாழுங்கன்றார். அதனால இந்த பிலிப்பிய சபைக்கு எழுதின இந்த நிருபம் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட நிருபம். 4 அதிகாரம் தான். ஆனா அநேக விதமான மர்மங்களை பவுல் நிமித்தமாக கர்த்தர் வெளிப்படுத்தினார். ஆமென். இங்க பார்க்கிறோம், பவுல் சொல்றாரு, என்னுடையதான அவருடையதான வைராகியம். அவர் எப்படி அவர் கம்பேர் பண்றாருன்னா, ஒரு தேவ பிள்ளையோட வாழ்க்கை எப்படி இருக்கணும்? இயேசுவை போல இருக்கணும். இயேசுவின் மாடல் தான் தேவ பிள்ளையோட வாழ்க்கை. அதுக்கு எக்ஸாம்பிள் அவர் 2 பேரை எடுக்கிறார். ஒன்னு தீமோத்தேயு, 2 அதிகாரம் 19 முதல் 24 பார்க்கும்போது அங்க சொல்றாரு, தீமோத்தேயு போல நீங்க, தீமோத்தேயுக்கும் இயேசுவுக்கும் சாமியம் ஒரு கனெக்ஷன் வைக்கிறாரு. என்ன கனெக்ஷன்னா, இந்த தீமோத்தேயு அவனுடையதான சொந்த காரியத்தை பார்க்கலாம் அவன் மற்றவர்களுக்கு உபசரிப்பதில் முக்கியத்தை செய்தான். மற்றவர்களுக்கு உபசரிப்பதில் தீமோத்தேயு ரொம்ப நல்லவனா இருந்தார். பவுல் அதான் சொல்றாரு, சொந்த திருப்திக்காக தீமோத்தேயு அங்க இருக்கல.
சபையில் இருக்கிறதான பெண்களானாலும் சரி, ஏழை மக்களானாலும் சரி, வந்திருக்கிற வயதானவர்களை எல்லாம் கவனிப்பதில் அவர் எப்படி இருந்தாரு? ஒரு நல்ல உள்ளம் கொண்டவரா இருந்தார். வாசிக்கலாம். அன்றையும் நானும் உங்கள் செய்திகளை அறிந்து மன தேர்தல் அடையும்படிக்கு சீக்கிரமாய் தீர்க்கத்தை உங்களுக்கு அனுப்பலாம் என்று கர்த்தராகிய இயேசுவுக்குள் நம்பியிருக்கிறேன். அது என்னென்றால், உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னை போல மனதுள்ளவன் அவனை அன்றி உலகம் பாருங்க. அவர் சொல்றாரு, எவ்வளவு கான்பிடன்ஸ் பாருங்க. என்ன போல மனதுள்ளவன் அவரை போல யாருமே வேற ஒருவனும் எனக்கு இல்லை. அப்போ எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கு பாருங்க தீமோத்தேயுக்கு. அப்ப தீமோத்தேயுடையதான சுபாவம் எப்படின்னா, தன்னுடையதான ஊழியக்காரருடையதான மனதுள்ளவன் தான் தீமோத்தேயு. தீமோத்தேயுக்கு பல சுபாவங்கள் இருந்தது. ஒண்ணு, அவர் தன்னுடையதான விசுவாசம், மாயமற்ற விசுவாசம், பாட்டியிடத்திலிருந்தும் தாயிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதான மாயமற்ற விசுவாசம். ரெண்டாவது, இங்க ஒரு காரியத்தை பார்க்கிறோம். பவுலே சொல்றாரு, இவருடைய மனசு என் மனசு போலதான், என்னுடைய உள்ளம் கொண்டுதான் இருக்கிறார். அடுத்தது, மற்றவர்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுக்குரியவரை தேடாமல் தங்கள் குறைகளை தேடுகிறார்கள். தகப்பனுக்கு பிள்ளை ஊழிய செய்வது போல அவன் என்னோட கூட சுவிசேஷ நிமித்தம் ஊழிய செய்தார் என்று அவனுடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கிறது. பவுல் சொல்றார் பாருங்க, அவரோட உத்தம குணம், ஒரு உத்தமனாக இருந்தார். யாருக்கும் பவுல்? ஏன்னா சொந்த விஷயத்திற்காக அவர் அலையில, சுவிசேஷத்திற்காக அவர் நின்றார். அதுக்கு உதாரணமாக ரெண்டு பேரை பவுல் சொல்றாரு. தேமா பெரிய துரோகி, செம்பு வேலைக்காரனாகிய அலெக்சாண்டர் பெரிய துரோகி. இவங்க எல்லாம் பவுல் கூட ஊழியம் பண்ணவங்க தான். ஆனா கடைசியில என்ன பண்ணாங்க? இவங்க எல்லாம் எல்லாரும் பவுலுக்கு பின்னாடி வேண்டி வச்சுட்டாங்க, தீங்கு செஞ்சு ஓடிட்டான். சரி, அவங்க பின்வாங்கி போயாச்சு. கண்ணனாகி அலெக்சாண்டர். என்னங்க? கண்ணனாகி அலெக்சாண்டர். கண்ணனா? கண்ணனாகி அலெக்சாண்டர். ஓகே, நம்ம மலையாளத்துல வந்து ஆமா சார், கண்ணனாகி அலெக்சாண்டர். தமிழ் அப்படிதான் இருக்கு வசனம். சரி, இருக்கட்டும். நம்ம பாருங்க, நம்ம மலையாளத்துல தான் செம்பு வேலை, செம்பு பண்ணிக்காரங்க, செம்பு வேலை. தமிழ்ல கண்ணனாகி அலெக்சாண்டர். அப்ப இவங்க பவுல் இந்த பலவிதமான நபர்களால என்ன பண்ணாரு? பாதிக்கப்பட்டார். அதனாலதான் பவுல் உறுதியா சொல்றாரு தீமோத்தேயுக்கு 3:4 எந்த வசனங்க? 2 தீமோத்தேயு 4:14. 2 தீமோத்தேயு 4:14. கண்ணனாகி அலெக்சாண்டர் எனக்கு வெகு தீமை செய்தான். பெரிய தீமை செஞ்சார் அவர். தேமா பத்தி இருக்குங்கல்ல? 2 தீமோத்தேயு 4:14. 10ஆம் வசனம் படிங்க. ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து, பாருங்க சொல்றாரு, தேமா பிரபஞ்சத்தின் மேல ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கா பட்டணத்துக்கு போய்விட்டான். அவன் தெசலோனிக்கேக்கு போயிட்டாரு. கிரேஸ்கா கலத்திய நாட்டிற்கும் தீத்து தங்கர் நாட்டிற்கும் போய்விட்டார்கள். அப்ப பாருங்க, அவருக்கு கடைசியில 14ஆம் வசனத்துல சொல்லுகிறது, கண்ணனாகிய அலெக்சாண்டர் அவன் என்ன செய்தான்? பெரிய தீங்கு எனக்கு செஞ்சுட்டார். ஆமா சார். அவர் காப்பர் ஸ்மித், ரொம்ப செம்பு வேலை, இந்த பாத்திரங்கள், சிலைகள், இப்பேற்பட்டதான காரியங்களை செய்கிறதா. அப்ப இந்த நபர் எல்லாம் பெரிய தொந்தரவு கொடுக்கும்போது பவுல் சொல்றாரு, என்ன போல மனதுள்ளவன் தீமோத்தேயு. ஏன்னா எல்லா தீங்கு அனுபவிக்கிறது தீமோத்தேயு. ரெண்டாவது என்னன்னா உத்தமன். மூன்றாவது என்னமா இருக்கும்போது சுயத்தை நாடாம சுவிசேஷத்துக்காக கம்ப்ளீட்டா விட்டு கொடுத்து பாருங்க, அப்பேற்பட்டதான ஒரு சுபாவம் உள்ளதான ஒரு மனுஷன் அவர் தான். சரி, அடுத்தது பார்க்கும்போது அபாப்ரோடைட்டஸ் அவரை பற்றி பாருங்க. 25ஆம் வசனம் 30ஆம் வசனம். அடுத்த ஆள், 2வது அதிகாரம். மேலும் என் சகோதரனும் உடன் வேலையாளும் உடன் சேவகனும். அப்ப பாருங்க எப்படி சொன்னாரு பாருங்க. என் சகோதரன், என் சகோதரன், என் உடன் வேலையாள், உடன் சேவகன், என் உடன் சேவகன், உங்கள் ஸ்தானாபதியும். உங்கள் ஸ்தானாபதி. ஏன் உங்கள் ஸ்தானாபதின்னு சொல்றாங்க? இவர் தான் அந்த சபையை ரெப்ரசென்ட் பண்ணின்னு பொருள்களை எடுத்துட்டு இப்ப போறாங்க. இப்ப உதாரணத்துக்கு இப்போ புஷ்பாங்கல் ஒரு இடத்துல நம்ம ஊட்டி சபைக்கு அனுப்புறோம்னாப்பா, அப்ப நம்முடைய தான ஸ்தானாபதியா இப்ப என்ன பண்ணாரு? அவரு அங்க போறாரு. அவர் தான் நம்முடைய அம்பாசிடர், அவர் தான் நம்மள ரெப்ரசென்ட் பண்றாரு. அதே போலதான் இப்போ வந்த மனுஷன் யாரு? யாரு? ஸ்தானாபதி, ஒரு ஸ்தானாபதி. அவரை பார்த்து சொல்றாரு, என் குலைச்சலுக்கு உதவி செய்கிறவனுமான, என் குலைச்சலுக்கு உதவி செய்கிறவனுமாக அனுப்ப வேண்டும் என்று எண்ணினேன். அவன் உங்கள் எல்லார் மேலும் வாஞ்சை உள்ளவனும். அப்போ வாஞ்சை உள்ளதான ஒரு நபர், சபையின் மேல ஒரு வாஞ்சை இருக்கணும். யாருக்கு? ஒரு தேவ மனுஷனுக்கு. ஒரு தேவ மனுஷனுக்கு என்ன இருக்கணும்? சபை மேல வாஞ்சை இருக்கணும்.
அது ஒரு பாஸ்டா இருந்ததா சபை மேல வாஞ்சை இருக்கணும்னு இல்ல. ஒரு விசுவாசிக்கும் சபை மேல என்ன இருக்கணும்? வாஞ்சை இருக்கணும். இந்த எபிபாதோத்தி வந்துட்டு பெரிய ஒரு அங்க பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு டீக்கனும் மிஷனரியும் அவர் ஒரு விசுவாசி தான், சபையில இருக்கிற ஒரு முக்கியஸ்தனா இருந்தாலும் அவர் மேல அந்த சபையின் மேல ஒரு பெரிய வாஞ்சை உள்ளவர். அடுத்தது உடன் ஊழியமான எபிபாது அவன் வந்து உங்கள் மேல் எல்லார் மேலும் வாஞ்சை உள்ளவனும் தான் வியாதிப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டதினாலே மிகவும் வியாகுலப்படுகிறவனுமா இருந்தான். அப்ப பாருங்க, அவருக்கு வியாதி வந்ததுன்னு சொல்லி சபை அறிஞ்சிச்சு. யாருக்குங்க? எபிப்ராதித்தஸுக்கு வந்து வியாதி வந்து சபை அறிஞ்ச உடனே இப்போ உதாரணத்துக்கு இப்போ உங்க மகன் பெரிய ஊருக்கு போயிருக்காரு வேலைக்காக. அங்க போனோன்னா திடீர்னு அவருக்கு ஜுரமோ ஏதோ ஒன்று வந்துச்சு. அப்போ என்ன பண்ணுவாங்க? உள்ளம் நிச்சயமா அது குறித்து வேதனைப்படும். எப்படி இருக்கிறான், நல்லா இருக்கிறானா, சாப்பிட்டானா, மருந்து சாப்பிட்டானா, உடம்பு எப்படி இருக்கு, நம்ம உள்ளத்துல அந்த ஒரு வேதனை உண்டாகும். அப்போ அதே போலதான் அந்த சபை மக்களுக்கு இது இவர் மேல ஒரு பெரிய வாஞ்சை. என்ன ஆயிடுச்சு இவர் நிலைமை, நல்லா இருக்கிறானா? அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் தான் ஐயோ அவங்க என்ன பார்த்து கவலைப்படுவாங்களேன்னு சொல்லி இவருக்கு இன்னும் கவலை அதிகரிச்சிச்சு. வியாகுலப்படுகிறவனா இருந்தான். அவன் வியாதிப்பட்டு மனதில் சரணாகி வைத்தான். ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார். பாருங்க, அவர் சொன்னாரு அவன் மரணத்துக்கு சமானமாக தன்னுடைய ஜீவன் போன போதிலும் கர்த்தர் அவனுக்காக இறங்கினார். பாருங்க, ஒரு தேவ மனுஷனுடைய தானே உள்ளம் எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு வியாதிப்பட்டாலும் தன்னுடைய சபைக்காக, தன்னுடைய ஊழியத்திற்காக, தன்னுடைய ஆத்மாக்களுக்காக ஒரு வாஞ்சவில்தான் ஒரு ஆத்மாவாக ஆளப்படும் போது கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். 30ஆம் வசனம். அப்படி ஏனெனில் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஊழியத்திலே உங்கள் கிருபை நிறைவாக்கும்படிக்கு அவன் தன் பிராணனையும் எண்ணாமல் கிறிஸ்துவின் ஊழியத்தை நிமித்தம் மரணத்திற்கு சமமாக இருந்தான். பாருங்க, இந்த எபிப்ராதித்தை பத்தி கடைசியில சொன்னாரு பாருங்க, அவன் உயிர் போனாலும் பிரச்சனை இல்ல, கர்த்தருடையதான ஊழியத்திற்காக கிறிஸ்துவுடைய ஊழியத்தை ஸ்தான இடத்துல செய்யணும்னு தன்னுடையதான ஜீவனையே கொடுப்பதற்கு தயாராகி அப்பேற்பட்டதான உள்ளம் கொண்ட ஒரு மனுஷன் தான். அதனாலதான் பவுல் இந்த ரெண்டு கம்பேரிசனை கொண்டு வர, வேற எந்த மனுஷனையும் கொண்டு வரல. உனக்கு தீமோத்தேயு சொல்றாரு, அடுத்தது எபப்ராதித்தை சொல்றாரு, மூணாவது அவரை பத்தி சொல்றாரு. பாருங்க, அவர் சொல்றதான இந்த சம்பவங்கள் பார்க்கும்போது சபையில இருக்க வேண்டியதான ஐக்கியம், இருக்க வேண்டியதான ஒற்றுமை குறித்து எல்லாம் பேசுறாரு. அடுத்ததாக 4ஆம் அதிகாரத்துல அவங்க பார்க்கும்போது அங்க ஒரு பிரச்சனை நடக்குது. இந்த சகோதரிமார்கள் நடுவில் பெண்களுக்கு தான் அங்க பிரச்சனை. என்ன பிரச்சனை? நாங்க என்ன இல்லை ஐக்கியம் 2 அம்மா மேல பிரச்சனை. 2ஆம் வசனத்துல 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தருக்குள் ஒரே சிந்தையா இருக்க எமோதியாவுக்கும் சிந்தியாவுக்கும் புத்தி சொல்லுகிறேன். அவ பாருங்க, எந்த பேருங்க? ஏயோதியாவுக்கும் சிந்தியாக்கியாவுக்கும் ஒரே ஒரு மனதோட இரு புத்தி சொல்றாங்க. இந்த பெண் இந்த 2 அம்மாமார்கள நல்ல ஒழுங்கா நடக்கிற சபையில என்ன பண்ணுது? சும்மா இல்லாம என்ன பண்ணுது? நோண்டி கொண்டே பிரச்சனை பண்ணுது. அதான் பவுல் சொல்றாரு, அடங்கி இருங்க, ஒரு மனதோட இருங்க, இருக்கிற சபையை நீங்களே வந்து எடுத்து ஆசை பண்ணாதீங்க, அன்பா இருங்கோ அவர் சொல்றார். நான் இப்ப ஜஸ்ட் ஒரு மேலோட்டமாக சொல்றேன். அடுத்த வாரத்தை நம்ம அந்த தலைப்புகளுக்குள்ளாக போறோம், இதோட முடிக்க போறேன். ஒரு காரியத்தை பவுலத்துல நமக்கு கற்றுத்தர விஷயம் என்னன்னா, கிறிஸ்துவுடையதான மகிமை, அதை தரிக்கிறதான விசுவாசிகளாக மாறணும்னா அவர் முக்கியமாக சொல்லித்தரேன். அந்த கிறிஸ்துவுடையதான மகிமை எப்படி தரிப்போம்? இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டனால நமக்கு மகிமை வருகிறது. ஆனா அதோடு சேர்ந்து அந்த பாடுகளை அனுபவிக்கும் போதுதான் அந்த மகிமை நமக்குள்ள நிலைத்திருக்கிறது. அதனாலதான் அவர் சொல்றாரு, அவரும் அவருடையதான உயிர்த்தெழுதல் மகிமையே அடையணும். பாருங்க, அதனுடையதான அந்த 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்துல சொல்றாரு, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. அவர் சொல்றார், கிறிஸ்து இயேசுவை அறிகிறதான அறிவின் மேன்மைக்காகவும் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து
உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். அப்ப பாருங்க, அவர் சொல்றாரு பாருங்க, என்னுடையதான விஷய சம்பவம் இல்லை என்ன தெரியுமா, எப்படியாவது கிறிஸ்துவ பற்றி அறியணும். அது அறிய எப்படியெல்லாம் அறியணும், அவர் உயிர்த்தெழுதலை குறித்து அறியணும், அவருடையதான மரணத்தின் பாடுகளை குறித்து அறியணும், அவருடையதான காயங்களை குறித்து அறியணும். எவ்வளவு லிஸ்டா போடுறாரு பாருங்க, இதெல்லாம் அவர் அறியணும். ஏன்னா அதை டேஸ்ட் பண்ண இயேசு இவருக்காக பட்ட பாடுகளை ருசித்து பார்க்க இவருக்கு என்ன பண்றாரு, அவருடையதான சுயமும் அவருடையதான லாபமும் அவருடையதான காரியங்கள் எல்லாவற்றையும் வெறுத்து அவர் இன்னும் இயேசுவோடு அவர் இன்னும் கிட்ட சேர்ந்தார். அதனாலதான் அவர் சொல்றாரு, அந்த ஆண்டவரே எல்லாவற்றையும் வெறுத்து ஒரு மனுஷனாக வந்தார், எனக்கு எல்லாவற்றையும் விட்டு வருந்த அவருடைய ஊழியத்தை செய்வதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால தேவ பிள்ளைகளே, ஒரு மனதோடு உள்ளவர்களாக இருப்போம். கர்த்தருடையதான ஆவியானவர் நமக்கு அதிகமாக அவருடைய கிருபை நமக்கு வெளிப்படுத்துவதாக நாம் விசுவாசத்தோடு தரித்திருப்போம். இந்த பிலிப்பிய சபையை போல ஒருமை, ஐக்கியம், கொடுக்கல், தேவதாசனோடு கூட நம்ம ஊழியத்தை தாங்குகிறதுல நாம் இருக்கும்போது கர்த்தர் பெரிய அதிசயங்களை நம்முடைய ஜீவிதத்துல செய்யணும். தொடர்ந்துள்ள காரியங்களை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். நினைக்கிறேன் அடுத்த கிளாஸோட நமக்கு இந்த சப்ஜெக்ட் முடியும் நினைக்கிறேன். பிலிப்பிய சப்ஜெக்ட் முடிக்கும். பெரிய சப்ஜெக்ட் இல்லை, ஆனால் சில மர்மங்கள் நம்ம இருக்கு, அது மாத்திரம் மேலோட்டமாக நம்ம படிச்சுட்டு நம்ம போகலாம். சரிங்களா? ஓகே, கண்களை மூடி நமக்கு ஜெபிக்கிறோம். அதுதான் இடைவிடங்களுக்கு ஜெபிக்க முடியாது கேட்டு. ஹalleluya ஸ்தோத்திரம் 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 ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் 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 அப்பா நன்றி. ஒரே நமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்